இது நாங்கள் வந்து தமிழ்நாடு திட்டக்குழுவில் வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து நிதிநிலை அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணோம். அதில் growth ரேட் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தோம். அது 8% மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ரங்கராஜன் சார் ஒரு பேப்பரில் வந்து அவரோட ஒர்க் ஷீட் பிளானில் தமிழ்நாடு இதே growth ரேட் அட்டைன் பண்ணிச்சுன்னா இந்த வருஷத்துக்கு 9.2 விழுக்காடு வரும்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸையும் தாண்டி growth ரேட் வந்து 9.69%ல் இருக்குது. எப்போ இருக்குன்னா உலகத்தில் எல்லாமே ரிசெஷனில் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தில் டாலருக்கு இந்தியாவோட வணிகத்துக்கான ரூபாய் வந்து வீழ்ச்சி அடையுது. மற்ற மாநிலத்துகளில் வந்து நிதி பற்றாக்குறை வைத்துக்கொண்டு எப்படி வந்து நலத்திட்டங்களை கொடுக்கறது என்ற குரல் எழுப்பப்படுகிற சூழலில் நம்ம வந்து தமிழ்நாடு இந்த வளர்ச்சி எட்டியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் என்னென்னா குஜராத் டேட்டா காணோம், உத்தரப்பிரதேஷ் டேட்டாவை காணோம், மத்திய பிரதேஷ் டேட்டாவை காணோம். ஆனால் தமிழ்நாடோட டேட்டா வந்து டாக்குமெண்டடாக வந்து ஒன்றிய அரசு வந்து மாநில பட்டியலிலேயே அதிகமான வளர்ச்சி வந்து தமிழ்நாடு எட்டியிருக்குது.